திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் அந்தமும்னு தொடங்குற பாடல். இப்போ நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்தணும்னா இவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்க தோற்றம் அப்படித்தானே சொல்லுவோம். அதே மாதிரி மாணிக்க வாசகர் சிவனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆதியும் அந்தமும், தொடக்கமும் முடிவும் இல்லாத அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காரு. வாள் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளிவெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? செவிடாகி விட்டாயோ? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள். ஆனால் நீயோ உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள். இதுதான் முதல் பாடலின் பொருள்.